தூத்துக்குடி லெவிஞ்சிபுரம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிக் கொண்டிருந்த இயக்குனர் டி ராஜேந்தர் திடீரென மயங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த காட்சிகளை பார்த்துக்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகாந்திடம் கேட்கலாம். வணக்கம் விஜயகாந்த், தற்போது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு விட்டாரா? தற்போது அங்கு இருக்கிற சூழல் என்ன தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். நிச்சயமாக சார், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பின்னர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்தர் இன்று காலை தூத்துக்குடிக்கு வருகை தந்தார். தூத்துக்குடிக்கு வருகை தந்த அவர் பல்வேறு இடங்களுக்கு அந்த மழை வெள்ளம் பாதிப்படைந்த பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் அந்த சிவந்தாக்குளம் ரோடு, லெவிஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கு மக்களை நேரடியாக சந்தித்து அந்த மக்களிடம் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். மேலும் அந்த பகுதிகளில் இருந்தவர்களுக்கு சில பேருக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார். அப்போது அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த சிலர் அவரிடம் அந்த தான் பட்ட கஷ்டங்களை அவரிடம் கூறும்போது மிகவும் மன வேதனை அடைந்தார். இதனால் அவருக்கு அந்த இடத்திலே ஒரு மயக்கமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து அவர் ஒரு நிவாரண உதவியானது வழங்கி கொண்டு இருக்கும் போதே மயக்கம் அடைந்து கீழே விழுந்தார். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து உடனடியாக அவருக்கு அருகே இருந்த இருக்கையில் அமர வைத்து அந்த உதவியாளர்கள் அருகே இருந்தவர்கள் உடனடியாக அவருக்கு தண்ணீர் போன்ற கொடுத்து உடனடியாக அவரை அமர செய்தனர். பின்பு ஒரு 15 நிமிடங்கள் கழித்து அவர் பழைய நிலையை திரும்பிய பிறகு மீண்டும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி மீண்டும் இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். மேலும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கிய இடத்தில் திடீரென மக்களின் கஷ்டத்தை கேட்டு திடீரென மயங்கி விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.